ஹே கைஸ், நம்ம எல்லாருமே ரொம்ப வித்தியாசமான சைக்கோ படங்கள்லாம் பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு சைக்கோ படத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா நானும் இந்த மாதிரி ஒரு சைக்கோ படத்தை பார்த்தது இல்ல, இன்னைக்கு தான் பார்த்தேன். சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நானும் உங்களுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேங்க. இந்த படத்தோட பேரு பாராமெடிக். இது 2022 வந்த படம். நீங்க என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் காட்டுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல 5 பேர் ரொம்ப மோசமா அடிபட்டு இருக்காங்க. இவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் அங்க வருது. அந்த ஆம்புலன்ஸ்ல வேலை செய்யற ஒரு பாராமெடிக் ஏஞ்சல் அப்படிங்கிறவரும் தன்னோட ஃப்ரெண்ட் அந்த ஆம்புலன்ஸோட டிரைவர் ரிக்கார்டோ அப்படிங்கிறவரும் அங்க வந்து அந்த அடிப்பட்டவங்க எல்லாம் காப்பாத்திட்டு கூட்டிட்டு போறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த ஆளு ஏஞ்சலோட தனிப்பட்ட வாழ்க்கையை காட்டுறாங்க. அவன் தன்னோட அபார்ட்மெண்ட்ல தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வெனசா, அதாவது வேணுன்ற ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இருக்கான். இந்த ஏஞ்சல் இருக்கான்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட குழந்தை பெத்துக்கிறதுக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமே நடக்கல. குழந்தை பிறக்காததுக்கு அவன் மேல எந்த குறை இல்லன்னு, வேனுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவன் ரொம்ப சாலிடா நம்பிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் ஒரு ஃபர்டிலிட்டி கிளினிக்கு அவனோட ஸ்பெர்ம் கவுண்ட செக் பண்றதுக்காக போறான். டெஸ்ட்ல அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அவனோட ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம அதோட மூவ்மெண்ட்லாம் ரொம்ப குறைவா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதனால அந்த டாக்டரும் ஏஞ்சல் கிட்ட சில மருந்தெல்லாம் சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் ராத்திரி ஆனா ஏஞ்சலோட பக்கத்து வீட்டுக்காரனோட நாய் இருக்குல்ல, அது தேவையில்லாம குலைச்சிட்டே இருக்கிறதுனால அவனால தூங்கவே முடியல. அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதுனால அவளும் டெய்லி லேட்டா தான் வந்துட்டு இருக்கா. ஒரு நாள் ஏஞ்சலுக்கும் தன்னோட ஃப்ரெண்ட் ரிக்கார்டோக்கும் ஒரு ஆக்சிடென்ட் பத்தி கால் வந்த உடனே அவங்களும் அர்ஜென்ட்டா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க அடிப்பட்டவங்க எல்லாம் காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல போட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அடிப்பட்டவனுக்கு ஸ்ட்ரோக் வந்துருது. இதனால ஏஞ்சலும் பதட்டமாயி அவனை காம் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ரிக்கார்டோவும் வண்டி ஓட்டுறதுல கவனத்தை விட்டுட்டு பின்னாடி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சலியா பாத்துட்டு போயிட்டு இருக்கான். இதனால அவங்களோட ஆம்புலன்ஸ் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல மாட்டி ரோட்ல அப்படியே தலை குப்புற கவுந்துடுதுங்க. இந்த ஆக்சிடென்ட்ல மாட்டினதுனால ஏஞ்சலோட 2 காலம் செயல இருந்து போயிடுது. அவன் இப்போ ஒரு வீல் சேர்ல தான் தன்னோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு அவனோட நிலைமை இப்படி இருக்கிறதுனால அவனோட வேலையும் போயிடுதுங்க. இதனால அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு அவனால வெளியே போக முடியல. இந்த காரணத்தினாலேயே அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே இருக்குங்க. வேணும் ஏஞ்சலோட நிலைமையை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. இருக்காதா பின்ன நல்லா இருந்த ஒரு மனுஷன் இப்படி ஆயிட்டா எப்படி இருக்கும்? அவளும் ஏஞ்சலுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா. இருந்தாலும் முயற்சியை கைவிடாத ஏஞ்சல் தன்னோட 2 காலையும் சரி பண்றதுக்காக ரிகவரி ட்ரைனிங்கை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். நாட்கள் செல்ல செல்ல ஏஞ்சல் கொஞ்சம் கொஞ்சமா எதுக்கு எடுத்தாலும் வேன் மேல எரிஞ்செறிஞ்சு விழ ஆரம்பிக்கிறாங்க. அவனோட தாழ்வு மனப்பான்மை இப்ப அவனை இந்த மாதிரிலாம் செய்ய வைக்குது போல. பத்தாவதுக்கு இப்ப அவனுக்கு சந்தேகம்ன்ற ஒரு வியாதியும் வந்துருது. நடுராத்திரியில வேனோட போன் எல்லாம் எடுத்து செக் பண்ணி அதுல ரொபர்ட்டோன்னு சொல்லி யாரோ ஒருத்தனோட கான்டாக்டையும் பாத்துறான். இப்ப அவனுக்கு வேனுக்கும் ரொபர்ட்டுக்கும் எதனா தொடர்பு இருக்குமான்ற சந்தேகத்துல அவகிட்ட இதை பத்தி கேட்கும் போது வேன் அந்த பையன் அவளோட கிளாஸ்மேட்னு சொல்லி அவளோட அசைன்மெண்ட்ஸ்க்குலாம் அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிடுறா. அவ என்னதான் சொன்னாலும் இப்ப ஏஞ்சலுக்கு ஏத்துக்கிற மனப்பான்மையே இல்லாதனால ஒரு நாள் அவன் தன்னோட போன்ல எப்படி மத்தவங்களோட போனை ஹேக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஏஞ்சலோட வீட்டுக்கு தன்னோட ஃப்ரெண்ட் ரிக்கார்டோ வராரு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே நான் தான், என்ன மன்னிச்சிடுன்னு அவர் கேட்கும்போது ஏஞ்சலுக்கு இன்னும் அந்த கோவம் குறையாதனால ரிக்கார்டோவை அங்க இருந்து திட்டி அனுப்பிச்சிடறான். அன்னைக்கு வேன் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கும்போது ஏஞ்சல் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, அதனால பக்கத்து கடைக்கு போயிட்டு நீ வாங்கிட்டு வான்னு சொல்லி அவளை அங்க இருந்து அனுப்பிச்சிடறான். அவ அங்க இருந்து கிளம்பின உடனே இதுதான் சான்ஸ் சொல்லி அவளோட போன்ல அந்த ஹேக்கர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுறான். இது மூலமா அவனால வேனோட போன்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து வேணும் அந்த ஐஸ்கிரீம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த செல்போன் எடுத்துக்கிட்டு காலேஜ் கிளம்புறாங்க. அவ கிளம்பின உடனே ஏஞ்சல் தன்னோட லேப்டாப்ல அதே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வேனோட போனை அதுல கனெக்ட் பண்ணிடுறான். இதனால வேனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே இப்ப ஏஞ்சலால பார்க்க முடியுங்க. ஈவன் அவ ஏதாவது வீடியோ கால் பேசினா கூட அந்த வீடியோ ஏஞ்சலோட லேப்டாப்ல அப்படியே தெரியுதுங்க. அடுத்த நாள் காலையில ஏஞ்சல் தன்னோட ரிகவரி கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு போயிட்டு இருக்கும்போது அவனோட பக்கத்து வீட்டுக்காரனோட நாய் ஒன்னு குலைச்சிட்டே இருக்கும்னு சொன்னல, அந்த ஆள் ஏஞ்சல ஆக்சிடென்ட்ல மீட் பண்றான். அப்ப அந்த ஆளு தன்னோட மனைவி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு டெய்லி லேட்டா வர்றதுனால இந்த நாய் விடாம குலைச்சுக்கிட்டே இருக்கு, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் கண்டுக்காத ஏஞ்சல் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஏஞ்சல் வேனை டெஸ்ட் பண்றதுக்காக தன்னோட உடல்நிலை கொஞ்சம் சரியாயிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேணும் ரொம்ப பெரிய ரியாக்ஷன்லாம் காட்டாததுனால வேன் இப்போ அவனை பத்தி பெருசா கேர் பண்றது இல்லன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. வேணும் அவங்க கிட்ட தனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிருக்கிறதாகவும் அதை செஞ்சுக்கிட்டே நான் படிக்க போறேன்னு சொல்லும்போது ஏஞ்சல் எங்க வேன் தன்னோட கையை மீறி போயிட போறான்ற பயத்துல அவனால அதெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுறாங்க. சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா வாழ்க்கை நிம்மதியா இருக்குமான்னு அவனும் தினமும் டிவி பாக்குற மாதிரி வேன் பண்ற எல்லா விஷயத்தையுமே உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஏஞ்சல் வேன் கிட்ட தனக்கு டைமே அவ ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட மருந்து அவனே ஒளிச்சு வச்சுட்டு அவன் தனக்காக எந்த மருந்தையும் ரெடி பண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு அவளையே குறை சொல்லிட்டு இருக்கான். சண்டை எங்க அதிகமா முத்தி போயிட போகுதுன்னு சொல்லி வேணும் மருந்து வாங்குறதுக்காக கடை கிளம்பிடுறா. இந்த ஒரு பாயிண்ட்ல ஏஞ்சலுக்கு அந்த நாய் குலைக்கிறத தாங்கிக்கவே முடியாததுனால அவன் ஒரு கறி துண்டுல குண்டூசி எல்லாம் சொருகி அந்த நாய்க்கு கொடுத்து அதை கொலை பண்றதுக்காக சைக்கோ மாதிரி ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கறியை எடுத்துக்கிட்டு பார்க்குக்கு போற ஏஞ்சலும் அந்த நாய்க்கு அந்த கறியை போட்டுட்டவே அதுவும் அதை சாப்பிட்டுடுதுங்க. அன்னைக்கு சாயந்தரம் மறுபடியும் ஏஞ்சல் தன்னோட வீட்டுல இருந்து வேன்
பேசுறது எல்லாத்தையும் தன்னோட லேப்டாப்ல பாத்துட்டு இருக்கான். அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஏஞ்சலை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு வேன் கிட்ட இப்படியே அவன் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உன்னை திட்டிகிட்டே இருந்தானா நீ அவனை விட்டு வந்துடுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வேன் அந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் அவனை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எமோஷனலா பேசுறாங்க. அவங்க பேசுற எல்லாத்தையுமே கேட்டாலும் ஏஞ்சலுக்கு அது கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. அவனுக்கு இப்போ எங்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை விட்டு போயிடுவாளோன்ற பயம் அதிகமாயிட்டே வருது. இதனால அவன் அவளுக்கு ஐஸ் வைக்கணும்ன்றதுக்காக அவளுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு அன்னைக்கு நைட் டின்னர்ல வேன் கிட்ட இந்த மாதிரி ஒரு நிலைமையிலேயே என்னை விட்டு நீ போகாம இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் நம்ம குழந்தைக்காக ட்ரை பண்ணலாம்னு அவன் சொல்லும் போது வேணும் அதுக்கு சம்மதிச்சு 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஆனா ஏஞ்சலுக்கு இடுப்பு கீழே வந்த பக்கவாதத்தால அவனால அதுல ஈடுபட முடியல. இது 2 பேருக்குமே ஏமாற்றத்தை கொடுக்குது. அவனும் ஷவர்ல குளிச்சிட்டு இருக்கும் போது வேனோட போனுக்கு மெசேஜ் வருது. அவ அதை எடுத்து ஆன்சர் பண்ண நினைக்கும் போது அவ போன்ல மெசேஜ் வர அதே கரெக்டான டைம்ல அவனோட லேப்டாப்லயும் மெசேஜ் வருது. மறுபடியும் இவளுக்கு போன்ல மெசேஜ் வர ஏஞ்சலோட லேப்டாப்லயும் அதே மெசேஜ் டோன் வருதுங்க. இத பார்த்துட்டு சந்தேகமான வேணும் மெதுவா போய் அவனோட லேப்டாப்பை திறந்து பார்க்கும்போது அவ அந்த ஹேக்கிங் சாஃப்ட்வேரை பார்த்து அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறா. அவ போன்ல இருக்கிற எல்லா விஷயமுமே அந்த லேப்டாப்ல தெரியறத அவ கண்டுபிடிச்சிடறா. இவன் அவளை சந்தேகப்படுறான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவ இதுக்கு மேல அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருந்தா கூட அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடியே போயிடுறாங்க. தலைவனும் குளிச்சு முடிச்சுட்டு பெட்ரூம்குள்ள வந்து பாக்குறான். அவன் பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையும் வேனுக்கு தெரிஞ்சு போச்சுன்றத அவன் புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்ல சில மாதங்கள் கழிச்சுன்னு காட்டுறாங்க. அந்த ஊர்ல கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ல ஆரம்பிச்சிடுதுங்க. ஏஞ்சலும் யாரோட உதவியும் இல்லாம தானே எல்லா வேலையும் செஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அவனும் தொடர்ந்து அந்த ரிகவரி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தாங்க வரான். என்னதான் அவனோட நாட்களை கழிச்சாலும் சில மாதங்களே அவன் தனிமையை உணர ஆரம்பிக்கிறாங்க. இதனால மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆன ஏஞ்சல் வேனை மீட் பண்றதுக்காக வேலை செய்யற ஆபீஸ்க்கே ஒரு டாக்ஸி எடுத்துட்டு போயிடுறான். அங்க இருந்து அவன் தூரத்துல வேனை பார்க்கும்போது யாரோ ஒருத்தன் வேனை பிக்கப் பண்ண வரான். யார்தாண்டா அவன் அப்படின்னு பார்க்கும்போது அவன் வேற யாரும் இல்லைங்க, ஏஞ்சலோட ஃப்ரெண்ட் ரிக்கார்டோ தான் அந்த ஆளு. இந்த விஷயத்தை ஏஞ்சலால ஏத்துக்கவே முடியலங்க. அவனும் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேருமே ஒரு குழந்தைகளுக்கான டாய்ஸ் எல்லாம் விக்கிற ஒரு கடைக்குள்ள போறதா அவன் பாக்குறான். அப்பதான் அவனுக்கு புரியுது அவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்க போகுதுன்றது. இப்போ அவன் கடுப்போட உச்சத்துக்கே போறாங்க. இனிமே தாங்க படமே ட்விஸ்ட் எடுத்து போக போகுது. ஏஞ்சலும் கிரிமினலா யோசிச்சு தன்னோட பழைய டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட திருட்டுத்தனமா போய் மார்பின் அப்படின்ற ஒரு போதை மருந்தை வாங்கிட்டு வரான். அதை வாங்கிட்டு வந்துட்டு அவனும் வேனுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை பார்த்துட்டு அவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவளை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். முதல் வேன் அவன் கிட்ட பேசுறதுக்கு மறுத்துட்டு போகும்போது ஏஞ்சல் கடைசியா ஒரு நாள் தான் கூட ஸ்பெண்ட் பண்ண சொல்லி வேன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவளும் அதுக்கு சம்மதிச்சுட்டு ஏஞ்சல் கூட அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அவங்க 2 பேரும் அபார்ட்மெண்ட்டுக்கு போன உடனே வேனோட முக்கியமான விஷயங்கள் பாஸ்போர்ட் அதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால வீட்டுக்கு வர்றதுக்கு அவன் கூப்பிடுறான். அதனால வேணும் அந்த அபார்ட்மெண்ட்குள்ள போறாங்க. அவ தன்னோட பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி இருந்து ஏஞ்சல் அந்த மார்பினை இன்ஜெக்ஷன் வேனுக்கு போட்டுடுறாங்க. இதனால அவளும் கொஞ்ச நேரத்திலே மயக்கமாயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவ கை காலு வாய் எல்லாத்தையும் அந்த பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்கான் ஏஞ்சல். அவனும் தன்னோட மியூசிக் சிஸ்டம்ல ஒரு பாட்டை சத்தமா வச்சுட்டு வேன் கத்துறது யாருக்குமே கேட்காதபடி செஞ்சுட்டு அவளை அந்த ரூமுக்குள்ளேயே பூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவன் வேனோட போனை கையில எடுத்துட்டு போயிடுறான். அதுல அவளோட பாய் ஃப்ரெண்ட் ரிக்கார்டோட சாட்டுக்கு இவன் நம்ம இனிமே ஒன்னா இருக்க முடியாது, நான் உன்னை விட்டு போறேன்னு சொல்லி டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டு அந்த போனை ஆத்துக்குள்ள வீசி அடிச்சிடறாங்க. மறுபடியும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போற ஏஞ்சல் வேனோட வாயில கட்டி இருந்த கட்டை அவுத்து விடுறான். அவளை மறுபடியும் கத்த ஆரம்பிச்ச உடனே அவன் வேற வழி இல்லாம அவ வாயை மறுபடியும் பொத்திட்டு அந்த மார்பினை மறுபடியும் அவளுக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவன் தன்னோட ரிகவரி கிளாஸை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது வழியில எதர்ச்சியா ரிக்கார்டோ மீட் பண்றான். ரிக்கார்டோ ஏஞ்சல் கிட்ட வேனை பத்தி கேட்கும் போது அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் இவனுக்கு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல மறுபடியும் வெயின் மயக்க தெளிஞ்சு முழிச்சு பார்க்கும்போது அவ கட்டெல்லாம் இவன் அவுத்து விட்டுருக்கிறத நோட்டீஸ் பண்றா. இப்ப அவ தப்பிக்கிறதுக்கு எப்படியோ ஒரு சான்ஸ் இருக்கும்னு நினைச்சிட்டு அவ நகரலாம் நினைக்கும் போது அவ காலை அவளால நகர்த்தவே முடியலங்க. அப்பதான் ஏஞ்சல் வெயின் கிட்ட அவளோட கால்ல ஒரு ஃப்ளூயிட் இன்ஜெக்ட் பண்ணிருக்கிறதாகவும் இதனால அவ சில மணி நேரங்களுக்கு நடக்கவே முடியாதுன்னு சொல்றான். மோசமான சைக்கோவா இருக்காங்க இவன். அவள் அந்த பெட்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி அந்த டோரை திறக்கலான்னு முயற்சி பண்ணும்போது அந்த டோர் லாக் ஆயிருக்கு. அவளால இப்போ நடக்கவே முடியலங்க. கிட்டத்தட்ட ஏஞ்சலோட கண்டிஷன் மாதிரியே அவ ஆயிடுறான். அவனும் வேனோட அந்த கண்டிஷனை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனோட போனுக்கு ரிக்கார்டோ கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெயில் வந்திருக்கு. அதுல ரிக்கார்டோவுக்கு வேன் தொலைஞ்சு போனதுல ஏஞ்சல் மேல சந்தேகம் இருக்கிறதாகவும் இதை அவரு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏஞ்சலும் வேனுக்காக சமைச்சு சாப்பாடுலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். தன்னோட குழந்தைய அவ பெத்துக்கலனாலும் அவ ஒரு தாயாக போறான்றத நினைச்சு அவன் சந்தோஷப்படுறா சொல்லிட்டு இருக்கான். அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது வேன் அங்க இருந்து ஒரு பாட்டில் எடுத்து அவன் மண்டையை உடைச்சிட்டு அங்க இருந்து ஓடலாம்
நடக்கலாம்னு ட்ரை பண்றா. ஆனா பாவம் அவளால நடக்கவே முடியல. தவந்து போயிட்டு இருக்கா. அவளும் விடாம கத்திக்கிட்டு அந்த டோரு கிட்ட போகும்போது ஏஞ்சல் மறுபடியும் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவளுக்கு போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற வயசானவர் ஏஞ்சலோட வீட்டுக்கு வந்து வேன் கத்துற சத்தம் அவர் கேட்டதாகவும் தான் உள்ள வந்து பாக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஏஞ்சலோட மண்டையில ரத்தம் கொட்டிட்டு இருக்கிறத பார்த்த அந்த வயசானவரும் சந்தேகத்தோடவே அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அவர் எதிர்பார்த்த மாதிரியே வேன் அங்க மயக்க நிலையில படுத்துட்டு இருக்கா. ஆனா அந்த நேரத்துல அந்த சைக்கோ ஏஞ்சல் ஒரு கத்தி எடுத்து அந்த ஆளை குத்திக்கிட்டே இருக்காங்க. எது வரைக்கும்னா அவர் சாகுற வரைக்கும் குத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அவனோட ஒரு கிரிமினல் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அவன் அபார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்றான். இவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்களாங்க. அவனோட ஃப்ரெண்டும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த உடனே ஏஞ்சல் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த ஆளோட பாடியை கிளியர் பண்ண சொல்லிடுறான். அவனும் அந்த ஆளோட பாடியை அந்த வீட்டுல இருந்து கிளியர் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஏஞ்சல் சைக்கோ கொலகாரனாவே மாறிட்டாங்க. அடுத்த நாள் காலையில போலீஸும் இவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ரிகார்டா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்காக ஏஞ்சலை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இவனை எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அப்பாவியா நடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனோட வீட்டு டேபிள்ல இருக்கிற மருந்தெல்லாம் பார்த்து அந்த போலீஸ்காரங்க என்னதுன்னு கேட்கும்போது அவன் காலோட கண்டிஷனுக்கு அந்த மருந்தெல்லாம் அவனுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் இந்த மருந்தெல்லாம் இவன் தான் யூஸ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அவன் அந்த வயசானவர் மட்டும் கொலை பண்ணலங்க. வேனோட பேக்குள்ள இருந்து ரிகார்டோட அபார்ட்மெண்ட் சாவி எடுக்கிற ஏஞ்சல் ரிகார்டோவை தீர்த்து கட்டுறதுக்கு முடிவெடுத்து அவர் வீட்டுக்கு போறான். அந்த நேரத்துல தான் ரிகார்டோவும் போலீஸுக்கு போன் பண்ணி ஏஞ்சலை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அவர் தன்னோட பாத்ரூம்ல போய் முகத்தை கழுவும் போது ஏற்கனவே அவரோட வீட்டுக்குள்ள வந்த ஏஞ்சல் அந்த போதை மருந்து எடுத்து ரிகார்டோக்கும் போட்டுறாங்க. அவரும் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஏஞ்சல் என்ன பண்றான்னா ரிகார்டோவோட வாயில ஒரு புனலை வச்சு விஷத்தை ஊத்தி அதுக்கு பின்னாடியே சரக்கையும் ஊத்தி விட்டுறாங்க. அதை செஞ்சுட்டு அவன் ரிகார்டோ தற்கொலை செஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்டை காட்டும் போது ஏஞ்சல் வேனுக்காக சாப்பாடு செய்யறதுக்காக போறான். வேனும் இப்ப ஏஞ்சல் மாதிரியே ஒரு வீல் சேர்ல உட்காந்துடுறாங்க. இப்போ வேனுக்கு சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே தெரியலங்க. அந்த நேரத்துல அவன் வேனுக்கு ஒரு ரிங்க காமிச்சு அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான். அவ அப்போதைக்கு எந்த பதிலும் சொல்லாம பாத்ரூம்குள்ள போய் ஒரு நெயில் கட்டர்ல இருந்து ஒரு சின்ன கத்தி எடுத்து அவ ஒளிச்சு வச்சுக்கிறா. நடு ராத்திரியில வேனுக்கு ஜுரம் அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏஞ்சலும் மெடிக்கல் ஷாப்ல இருந்து மருந்து வாங்குறதுக்காக அந்த அபார்ட்மெண்ட் விட்டு போறான். அந்த நேரத்தை பயன்படுத்தி வேன் அந்த நெயில் கட்டர்ல இருந்து திருடின கத்தியை வச்சு தன்னோட கட்டி எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. ஆனா இன்னமும் அவன் நடக்க முடியாதனால தவழ்ந்துகிட்டே போய் அந்த ரூமோட கதவுல ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த லாக்க உடைக்க ட்ரை பண்ணி எப்படியாவது உடைச்சிடுறாங்க. அவனும் எப்படியும் அந்த அபார்ட்மெண்ட் விட்டு தப்பிச்சு போய் லிப்ட் கிட்ட போயிட்டு இருக்கா. அதே நேரத்துல மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு கரெக்டா அந்த லிப்ட்ல வேனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவனை பார்த்து பயந்து போன வேணும் மெதுவா அந்த படிக்கட்டுல தவழ்ந்து போக ஆரம்பிக்கிறா. அவனும் வேற வழி தெரியாம அந்த படிக்கட்டுல இறங்கும் போது அந்த வீல் சேர் கீழே விழுந்து அவனும் அவளை விடாம துரத்துக்கிட்டு தவழ்ந்து போறாங்க. எப்படியோ அவனும் வேனோட காலை பிடிச்சிடறான். அவளும் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் கையெல்லாம் கடிச்சு ஒரு கட்டத்துல அவன் அந்த படிக்கட்டுல இருந்து தொங்க ஆரம்பிச்சிடுறான். அந்த நேரத்துலதான் வேணும் தன்னோட பாக்கெட்ல இருந்த அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து ஏஞ்சல சரமாரியா குத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஏஞ்சலும் மேல இருந்து கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோர்ல விழுந்துடுறாங்க. இப்ப அவன் செத்துட்டான்னு நினைச்சா அது தாங்க இல்ல. கிளைமேக்ஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏஞ்சல் ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனா இப்ப அவன் கால் மட்டும் இல்லாம அவன் உடம்பு மொத்தமுமே பேரலைஸ் ஆயிருக்கு. அந்த நேரத்துல ஒரு டாக்டர் ஏஞ்சலோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து நிறுத்துறாரு. ஏஞ்சலும் மெதுவா கண்ணை திறந்து பார்க்கும்போது மங்கள வேன் தெரியுறாங்க. அவளும் ஏஞ்சலோட காதுல வந்து இனிமே உன்னை நான் தான் பாத்துக்க போறேன்னு வில்லத்தனமா சொல்றாங்க. கடைசியில அவளும் ஏஞ்சல வீல் சேர்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல தள்ளிக்கிட்டே போகும்போது அவ முகத்துல ஒரு வில்லத்தனமான ஸ்மைல காமிச்சுக்கிட்டே போறா. இவன் அந்த பொண்ணுக்கு பண்ண கொடுமை எல்லாத்துக்குமே இனிமேதான் அந்த பொண்ணு இவனுக்கு தண்டனையே கொடுக்க போறான்னு நமக்கு தோணுதுங்க. அப்படியே அந்த படத்தையும் ஸ்லோவா முடிக்கிறாங்க. தரமான கிளைமேக்ஸ்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதே போல சூப்பரான வீடியோக்கள்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு தரமான வீடியோவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.